இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சி பல மொழிகள்ல ஒளிபரப்பாக்கிட்டு வருது. அதுல தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு 3 மொழி பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய, அதாவது நாகார்ஜுனா, மோகன்லால் மற்றும் விஜய் சேதுபதி 3 பேருமே சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. அப்போ விஜய் சேதுபதி பேசியதை கேட்டு மத்த 2 பேருமே கொடுத்த ரியாக்ஷன் தான் இப்போ வைரலா மாறி இருக்கு. அதாவது சென்னையில ஜியோ ஹாட்ஸ்டார் சவுத்தன் ஃபவுண்ட் என்ற நிகழ்ச்சி நடந்துச்சு. ரொம்பவே பிரம்மாண்டமா இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில பல இளம் திறமையானவர்களை ஊக்குவிப்பதற்காக சுமார் 12,000 கோடி ரூபாயை முதலீடு செய்ய இருப்பதாகவும் அந்த நிறுவனம் அறிவிச்சிருந்தது. அதுலயும் குறிப்பா 4,000 கோடி ரூபாயை தமிழகத்துல முதலீடு செய்யவும் திட்டமிட்டிருக்குது. அதே போல ஜியோ ஹாட்ஸ்டார்ல புதிதா பல நிகழ்ச்சிகளுமே தொடங்க இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் நிகழ்ச்சியில பிக் பாஸ் நிகழ்ச்சியில தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு 3 மொழி தொகுப்பாளர்களுமே ஒரே மேடையில கலந்துக்கிட்டாங்க. இத பாக்குறதுக்கே ரொம்பவே பிரம்மாண்டமா இருந்துச்சு. அப்போ தாதா சாஹிப் விருது பெற்ற மோகன்லாலுக்கு நாகார்ஜுனாவும் விஜய் சேதுபதியுமே சேர்ந்து சால்வை அணிவிச்சு கௌரவப்படுத்தி இருந்தாங்க. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி பேசியிருந்தாரு. அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் என்ன நினைச்சு உண்மையிலேயே பெருமைப்படுறேன். இவ்வளவு பெரிய மனுஷங்களோட நானும் இருப்பதுல மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொன்னாரு. இத பார்த்த மோகன்லால் எந்த ரியாக்ஷனுமே காட்டாம அப்படியே பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ விஜய் சேதுபதி, நான் மோகன்லாலோட மிகப்பெரிய ரசிகன் அப்படின்னும் அவருடைய ஆட்டோகிராஃபை வாங்கி என்னுடைய வீட்டுல ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இத கேட்ட மோகன்லால் சிரிச்சுக்கிட்டாரு. ஆமா அப்படின்னு சொல்றது மாதிரியே அவருமே தலையாட்டிக்கிட்டு இருந்தாரு. இதுக்கப்புறமா நாகார்ஜுனா பத்தி விஜய் சேதுபதி பெருமையா பேச ஆரம்பிச்சாரு. அப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, நாகார்ஜுனா சார் ஒரு ஜென்டில்மேன். நான் அவருடைய பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அவர் அவ்வளவு தன்மையா பேசுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாகார்ஜுனாவுக்கு மட்டுமே வயது ஆகிறதே கிடையாது. அவர்கிட்ட கூலான எனர்ஜி எப்போதுமே இருக்கும் அப்படின்னு விஜய் சேதுபதி சொன்னாரு. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்துட்டே நான் நாகார்ஜுனாவை பாக்குறேன். ஆனா நான் வளர்ந்துட்டேன். அவர் மட்டும் இன்னுமே அப்படியே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்னுடைய பேர குழந்தைங்க வந்தாலுமே நாகார்ஜுனா சார் இப்பவும் போலதான் அப்பவுமே இருப்பாரு போல அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்லியிருந்தாரு. ஆராய்ச்சி பண்றவங்க இவரை வச்சு ஆராய்ச்சி பண்ணுங்கப்பா, இவருக்கு மட்டும் எப்படி வயசாகாம இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் நிகழ்ச்சியில எதுவுமே டிராமா கிடையாது. பிக் பாஸ் நிகழ்ச்சி எனக்கு கண்ணாடியை மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாரு விஜய் சேதுபதி. ஒவ்வொரு போட்டியாளர்களுமே நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு பேசி இருந்தாரு. தொடர்ந்து விஜய் சேதுபதி என்ன சொன்னார் அப்படின்னா, நாகார்ஜுனா சார் மாதிரி தான் முதல்ல எனக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு முதல்ல மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு. ஆனா அந்த நிகழ்ச்சி மனிதர்களை படிக்கக்கூடிய புத்தகத்தை போன்றது அப்படின்றத அங்கிருந்து பல விஷயங்களை இப்போ வரைக்குமே நான் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுல பல விமர்சனங்கள் வைக்கப்படுது. எனக்கு பதில்களை விட கேள்விகள் தான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரியும் விஜய் சேதுபதி சொல்லியிருந்தாரு. பிக் பாஸ் தமிழ் சீசனை கடந்த 7 சீசன்களை உலக நாயகன் கமலஹாசன் தான் தொகுத்து வழங்கிட்டு வந்தாரு. அவர் தொகுத்து வழங்குறது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். குறிப்பா சனி ஞாயிறு வரக்கூடிய நிகழ்ச்சியை பாக்குறதுக்காக எல்லாருமே ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா கமலஹாசன் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். அதே நேரத்துல நாம என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை அப்படியே வெளிப்படையே கேட்டுருவாரு. யாருக்குமே ஒரு ஓரவஞ்சனம் பார்க்க மாட்டாரு, பார்ஷியாலிட்டி பார்க்கவே மாட்டாரு. எந்த இடத்துல தப்பு நடந்தாலுமே தட்டி கேட்டுருவாரு. அது மட்டும் இல்லாம அதே மாதிரி குறும்படம் அப்படிங்கிறதையுமே வெளிப்படையா போட்டு காட்டிடுவாரு. இதனால அவர் நடத்தக்கூடிய பிக் பாஸ் நிகழ்ச்சிகள் எல்லாமே கொஞ்சம் வைரலா இருந்துச்சு. அதே நேரத்துல பாக்குற மாதிரியும் இருந்துச்சு. ஆனா 8வது சீசனை கமலஹாசன் தொகுத்து வழங்கல அப்படின்ற மாதிரி பேச்சு வந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த சீசனை யாருடா தொகுத்து வழங்குறாங்க அப்படின்னு எதிர்பார்த்தப்போ விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க ஆரம்பிச்சாரு. ஆனா விஜய் சேதுபதி உலக நாயகன் கமலஹாசன் மாதிரி இல்ல. ஏன்னா அவரை மாதிரி இவருக்கு தொகுத்து வழங்க முடியல. 2 பேருக்கும் கம்பேர் பண்ணவே முடியாது. மறுபடியும் கமல் வந்தாவே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா ஒரு சில டைம்க்கு அப்புறம் பரவாயில்ல, இவருமே ஓரளவுக்கு அவரோட பாணியில நல்லதான் பண்றாரு அப்படின்ற மாதிரி போச்சு. ஆனா இது இப்ப வரக்கூடிய 9வது சீசன் போயிட்டு இருக்கு. இந்த சீசன்ல விஜய் சேதுபதியை வச்சு செய்யறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த சீசன் ஆரம்பிக்கும் போதே போட்டியாளர்கள்
போய் இவங்களை போய் அனுப்பியிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தான் கேள்வி இருந்துச்சு. ஏன்னா ஒரே கேட்டகரி ஆட்களை மட்டும்தான் உள்ள அனுப்பியிருந்தாங்க. மற்ற சீசன்களையாவது திரை பிரபலங்களை வந்து உள்ள அனுப்பியிருப்பாங்க. அதாவது கொஞ்சமாச்சும் பிரபலமான ஆட்களை வந்து உள்ள அனுப்பியிருப்பாங்க. பட் இப்போ ஃபுல்லா வந்துட்டு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் மட்டும்தான் உள்ள அனுப்பியிருக்காங்க. இது வந்து கேள்விக்குறியா இருந்துச்சு. இந்த ஷோ வந்து நல்லாவே இருக்காது அப்படின்ற மாதிரி பேசி இருந்துச்சு. ஆனா அதே நேரத்துல விஜய் சேதுபதியை வந்துட்டு சரியா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கல, அதாவது போட்டியாளர்கள் கிட்ட சரியா கேள்வி கேட்கல, அவருமே ஒரு சக போட்டியாளர் மாதிரி தான் நடந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா நம்ம என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து விஜய் சேதுபதி கேட்க மாட்டாரு. அவருக்கு பிடிச்ச நபர்கள் கிட்ட மட்டும் தான் பேசுறாரு. மத்தவங்க மேல மட்டும் தான் டார்கெட் பண்றாரு. இவர் வந்து ஒரு போட்டியாளர் மாதிரி தான் நடந்துக்கிறாரு. தொகுத்து வழங்குறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு விமர்சனங்கள் வந்துச்சு. அதே நேரத்துல இந்த சீசன்ல மட்டும்தான் கன்றாவியா பண்றாங்க உள்ள. ஏன்னா பாக்குற மாதிரி இல்ல, 18+ கண்டென்ட் வந்து நிறைய போய்கிட்டு இருக்கு, இதை வந்து தட்டி கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு கடந்த சில வாரங்களா வந்து விஜய் சேதுபதி வந்து ஃபயர் மூடுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா மற்ற வாரங்களை கம்பேர் பண்ணும்போது கடந்த சில வாரங்களா அவர் வந்து நாம என்ன கேட்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து கேட்டுறாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய 3 தொகுப்பாளர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில வந்துட்டு விஜய் சேதுபதி பேசுறது கொஞ்சம் வைரலா மாறி இருக்கு. அப்போதான் நான் வந்து இப்படிலாம் நினைச்சிருந்தேன், பிக் பாஸ் வந்து நான் தொகுத்து வழங்கக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன். அங்க போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு கண்ணாடி மாதிரி இருக்கு, நான் வந்து எனக்கு வந்து பதில் சொல்றதை விட கேள்வி கேட்கறது தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கடைசியா ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தாரு, பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து என்கிட்ட பல கேள்விகளை எழுப்புது, நான் அதுல இருந்து எல்லாத்தையுமே கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி பேசி இருந்தாரு. இதுதான் இப்போ வைரலா மாறி இருக்கு.